அண்ணே, இப்ப நாம நம்முடைய மீனவ சொந்தங்களை சந்திக்க இருக்கிறோம். நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் அவர்கள் 10ஆம் தேதிக்கு பிறகு நேரம் கொடுத்திருக்காங்க. டெல்லியில 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் நாகை, ராமநாதபுரம், புதுச்சேரி, காரைக்கால் இந்த பகுதியினுடைய மீனவ தலைவர்களை கூட்டிட்டு போறோங்க. இதுல நாம 2 விஷயத்தை தொடர்ந்து வைக்க போறோம். ஒன்று, இலங்கையினுடைய புது அதிபர் வந்த பிறகு கைதுகள் அதிகமாக இருக்கு. நீங்க மன்னார் பக்கம் போறீங்க, இந்த பக்கம் போனா பிடிக்கிறாங்க. கன்னியாகுமரி பக்கம் போறனாலும் இன்டர்நேஷனல் பார்டர் பக்கம் போனா பிடிக்கிறாங்க. அதுவும் கடுமையான அங்க பெயில் கண்டிஷனை கடுமை பண்ணிருக்காங்க. இதை ரொம்ப ஆக்ரோஷமாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் ஒரு கடிதமே எழுதினேன். அதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் பதில் கடிதம் போட்டாங்க. இன்னைக்கு நான் முகநூல்ல அந்த கடிதத்தை பதிவு பண்ணிருக்காங்க, பாருங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்க, இல்ல நாங்களும் கடுமையா பேசணும், பிரதமரும் கடுமையா பேசினாங்க. இந்த மாதிரி மீனவர்களுடைய பிரச்சனையை மனிதாபிமான பிரச்சனையா பாருங்க, சட்டம் ஒழுங்கா இன்டர்நேஷனல் பார்டரா பார்க்காதீங்க. அதனால கூடிய விரைவில் குறிப்பாக இந்த இலங்கை கைதுக்கு நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம்.